تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நிறைய மேடைகள்லாம் பேசியிருக்கிறேன். ஆனால் பள்ளிவாசலில் இது மாதிரிலாம் மாட்டிட்டு உட்கார்ந்து இப்படி எல்லாம் பேசுறதுங்கிறது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு வார்த்தை தப்பா வந்தாலும் தப்பா போயிடும். ரெக்கார்டு வேற பண்ணிட்டு இருக்கிறீங்க. முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் ஆன்மீகத்தை தான் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹஜ்ரத் அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு தொழில் முயற்சி பண்றவங்கள பாராட்டணும் அப்படின்னு கேட்கிறப்ப எனக்கு மகிழ்ச்சி, அவங்களுக்கு வாழ்த்துதல், பாராட்டுதல் எல்லாமே. இப்ப ஹஜ்ரத் அவர்கள் இந்த மார்க்க விஷயங்களை ரொம்ப தெளிவா முஃப்தி அவர்கள் சொன்னதும் இங்க ஆடியன்ஸினுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனும் எனக்கு என்னமோ இது ஒரு பெரிய ஒரு ஆகஸ்ட் ஆடியன்ஸ் மாதிரி எனக்கு உணர்வு கொடுத்துச்சு. அவ்வளவு ஆழமான கருத்துக்கள். நம்ம ட்ரெடிஷனலா நம்ம மக்கள் இருக்கிற துறைகள், லெதர் பண்ணுவாங்க, பிரியாணி கடை வைப்பாங்க, ஸ்டீலு, பீடி, இதெல்லாம் விட்டுட்டு இப்போ கிரிப்டோ, அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாமே இது எனக்கு புதுசா இருந்துச்சு. ஆக்சுவலா இதெல்லாம் நல்லா வரணும். செய்யறது நம்ம ஹலாலா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுல நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு வருகிற நம்ம திருப்பூர் ஈசா சாதிகாஜியர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவங்க அவருடைய ஒரு பிஸியான ஷெட்யூல்லையும் நம்ம அழைப்பை கேட்டு இணங்கி வந்திருக்காங்க. அவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்கறது தான் நம்மெல்லாம் இங்க முக்கியமா நம்ம அமர்ந்திருக்கோம் என்று சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம், பேசினதுக்கு அப்புறம். ஏன்னா தொழிலை பத்தி இப்ப டாக்டர் எப்படி மெடிசனை பேசலாமோ அது மாதிரி தொழிலை பத்தி, பிசினஸ் பத்தி பிசினஸ் மேன் பேசினா பொருத்தமா இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் அது மாதிரி எல்லாம் இருக்கு. அங்க அந்த டாக்டர் சர்ஜரி பண்ணுவாரு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாரு. ஆனா நிர்வாகத்துல அவங்க நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இப்படி போங்க அப்படி போங்க, இவ்வளவு கட்டுங்கலாம் சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரொசீஜர் தானே தவிர அசலான சப்ஜெக்ட் என்னன்னா அங்க மெடிசின். அது மாதிரி இப்ப பிசினஸ் எப்படி அந்த டெக்னாலஜி, சயின்ஸ், அறிவியல் ரீதியா நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஈசா சாதிகாஜர் அவர்கள் அழகா இந்த இடத்துல எடுத்து சொல்ல இருக்கிறார்கள். பொதுவா இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மார்க்கத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு வியாபாரியா தான் அவங்களுடைய வாழ்க்கைய தொடங்கினாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ வியாபாரங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பானது. அதனுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் மேக்ரோ பிக்சரா பார்த்தோம்னா, உலகத்துல எல்லாமே நம்ம சமூகவியல்ல ஒருத்தர் சார்ந்து இருக்கணும். இதை நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கிறோம் டெய்லியும் தெரியறது இல்ல. இப்ப நம்ம இங்க அமர்ந்து இருக்கிறோங்க. இப்ப இன்னைக்கு லைட் எரியுது, ஏசி ஓடுது, கரண்ட் தேவை. இதுக்கு யாரோ ஒருத்தர் ஏசியை உற்பத்தி பண்ணியிருக்கணும். இப்ப இங்க கார்பெட்ல உட்கார்ந்து இருக்கிறோம், இது யாரோ ஒருத்தர் தயார் பண்ணியிருக்கணும். இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம இந்த சமுதாயத்தினுடைய அமைப்புகள்ல ஒன்னோட ஒண்ணு நம்ம சார்ந்து இருக்கிறோம். சார்பு நிலை தான் நம்ம இருக்கிறது. எத்தனையோ நம்ம சகோதர சமுதாயத்தினர் செஞ்ச முயற்சிகள் இப்ப இந்த அவையில நமக்கு உபயோகமாயிட்டு இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்தோங்க, ஒது செஞ்சுட்டு வந்தோம். தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்க. ஈரோட்ல இருக்கக்கூடிய ஒரு 2-3 லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு ஒரு காலத்துல பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்க, நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு எம்எல்ஏ இருந்தார் அம்மா. அவரு முயற்சி எடுத்து 2.5 லட்சம் ஏக்கரும் பாசன வசதி படுற மாதிரி நீர் ஏற்பாடெல்லாம் பண்ணி பவானி சாகர் டேம் எல்லாம் கட்டினதுனால இன்னைக்கு நமக்கு அந்த நீருங்கிறதே பிரச்சனை இல்லாம போயிருச்சு. அல்லாஹ் கொடுத்ததுதான் வானத்திலிருந்து போய் கூடி நீர். பட் அதை நிர்வாகம் பண்ணி நம்ம கொண்டு சேர்த்தனது நமக்கு மஜீதுக்கு பயன்படுது, நம்மளுடைய உபயோகத்துக்கு பயன்படுது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். நம்ம 2.5 நமது சகோதர சமுதாயத்துடன் கலந்து இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய தீன்
பற்றிய இந்த கடைசி உரைக்கு அப்புறம் சஹாபாக்களை எங்க அனுப்பிச்சாங்க? உலகம் பூரா அனுப்பிச்சாங்க. உலகம் பூரா அனுப்பிச்சப்ப வந்து அவங்க எல்லாரும் இஸ்லாத்துல இல்லாதவங்களை நோக்கி தான் அவங்க அனுப்பிச்சாங்க சஹாபாக்கள். அவங்களுடைய செய்தியை வந்து அங்க எடுத்து வைக்க அவங்களை அனுப்பிச்சாங்க. அது மாதிரி நம்ம சகோதர சமுதாயத்துடன் நாம இன்னைக்கு இருக்கிற சூழல்ல முதல் வேலை பிசினஸ்ல நம்ம நுழையிறோங்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சார்ந்து அவங்க என்ன டிமாண்டு, இவங்களுக்கு என்ன சப்ளை, இப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிறது முக்கியமா இருக்குதுங்கிறதா நான் கருத்துல சொல்றேன். ஒரு தனிச்ச சமுதாயமா ஒரு போலரைஸ்டா இருந்தோம்னு சொன்னா எப்படி பிசினஸ்ல முன்னேற முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரெண்டாயிரம் கலந்து இருக்கிறோம். நீங்க எல்லா விதமான விஷயத்திலையும் அப்படி இருக்கு. இப்ப குரான் நம்ம படி ஓதுறோங்க. குரானுடைய பேப்பர் யாரு பிரிண்ட் பண்ணா, யாரு உற்பத்தி பண்ணா, எங்கிருந்து வந்துச்சு, இதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணோம்னா அது அப்படியே போயிட்டே இருக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல் வேலை நல்ல பிசினஸ் மேனா இருக்கணும்னா நல்ல அடிப்படை புரிதல்கள் இருக்கணும். நல்ல சேல்ஸ்மேனா இருக்கணும். போலீஸ்மேனா இருந்து பிரயோஜனம் இல்ல. போலீஸ்மேன் யாராவது பிசினஸ் பண்ண வருவாங்களா? சேல்ஸ்மேன்னா என்ன? ஒரு அன்பா, ஒரு சிரிப்போட, ஒரு நல்ல ஒரு சேல்ஸ்மேன் தன்மைகளோட அவங்கள வரக்கூடிய வாடிக்கையாளர்களை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு அணுகுமுறையில இருந்தாதான் அவன் பிசினஸ் மேன் வந்து சக்சஸ் பண்ண முடியும். இப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப கடுகடுப்பா போலீஸ்மேன் மாதிரி நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னு சொன்னா நாம வந்து அந்த பிசினஸ்ல கோட்டை விடுற மாதிரி ஆயிடுவோம். மிக முக்கியமான ஒரு தகுதி வந்து நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சுற்றுச்சூழல்ல என்ன டிமாண்ட் இருக்குது, என்ன அங்க சப்ளை இருக்குது, யாருக்கு என்ன தேவை, என்ன பொருளை செய்யலாம். வெறும் அந்த ட்ரெடிஷனல் ஃபீல்டு தாண்டிங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. எத்தனையோ பொருட்கள் நம்மள சுத்தி உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சாதிகாஜர் அவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சிறந்து விளக்கக்கூடிய கம்பெனியில போய் அங்க வந்து ஒரு யங்ஸ்டரா சேர்ந்து பயிற்சி எடுக்கணும். ஸ்பெஷலைசேஷன் ரொம்ப முக்கியம். அதுல எக்ஸ்பர்ட் ஆகும். அது ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஸ்டீல் கம்பெனியா இருக்கலாம், வேற ஏதோ ஒரு கம்பெனி லெதர் கம்பெனியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எடுத்திருப்புல காலேஜை முடிச்சுட்டு ஸ்கூலை முடிச்சுட்டு நான் பிசினஸ் மேன் ஆகணும், என்ன சொல்லுங்க, ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறத விட அந்த சப்ஜெக்ட் அந்த துறையில வந்து அவங்க நிபுணரா இருக்கணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான முயற்சியை பண்ணணும். சின்சியரா போய் வேலை செய்யணும், கத்துக்கணும், இந்த தொழில்நுட்பங்களை கத்துக்கணும். கையில வந்து அது அந்த இது இருந்து, உதாரணமா பாருங்க, ஒரு நகைக்கடை ஒருத்தர் வைக்கிறார், தங்க நகைக்கடை வைக்கணும்னு விரும்புற, தங்கத்தை பத்தி தெரியணும்ல, தங்கம் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல, அவருக்கு பயிற்சி வேணும்ல. இப்ப நான் வந்து முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய காலேஜ் கல்லூரி மாணவர்கள் முன்னாடி எல்லாம் பிசினஸ் பத்தி நீங்க உரையாற்றுங்கன்னு சொல்லி அவங்க இன்வைட் பண்ணி நான் போயிருக்கேன். அப்ப வந்து இந்த பிஇ படிச்சு முடிச்சவங்க, பிகாம் இதெல்லாம் முடிச்சவங்க வந்து கேட்கிற கேள்வி, ஃபைனல் இயர்ல இருக்கிறப்பவே நான் எப்படிங்க அடுத்தது வந்து நான் எக்ஸ்போர்ட்டர் ஆகுறது, நான் எப்படிங்க வந்து பெரிய பிசினஸ் பண்றது. அவங்களுக்கு சப்ஜெக்டே வந்து காலேஜ்ல படிச்சதுதான். நீ முதல்ல போய் கத்துக்கோ, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுவேன். அதான் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறைன்னு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து அந்த துறையில வந்து எக்ஸ்பர்ட் ஆகும். இந்த துறையில எக்ஸ்பர்ட் ஆனாதான் நம்ம வந்து பிசினஸ்ல ஜெயிக்க முடியும் என்பதை என்னுடைய ஒரு கருத்தாக சொல்லிக்கொண்டு, ரொம்ப முக்கியமானது வந்துங்க ஹானஸ்டி, நேர்மை. நிச்சயமா வந்து வராமான விஷயத்துக்கு போகக்கூடாது. சில பேர் வந்து சில சூழல்ல நம்ம இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஒரு சில பிசினஸ் மேன் அப்படின்லாம் போட்டு அவங்க இதுல நேர்மை குறைபாடுகள் சொன்னா நமக்குலாம் வேதனையா இருக்கு இல்லைங்களா. இவ்வளவு நேரம் நம்ம என்ன கேட்கிறோம், வந்து முஃப்தி அவர்கள் சொன்னது எல்லாம் என்னன்னா, நம்ம மார்க்க முறைப்படி எப்படி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து நம்ம ரெப்புடேஷன் சம்பந்தப்பட்ட, நம்ம சமுதாயத்தினுடைய ரெப்புடேஷன் சம்பந்தப்பட்டது. ஒரு காலத்தில் இருந்துச்சு, இவர் வந்து ஒரு இஸ்லாமானவர், இவர்கிட்ட போய் ஒரு பொருளை வாங்கினோம்னா நிச்சயமா அதுல நல்ல ஒரு தரம் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், நேர்மையான ஒரு வியாபாரம் இருக்கும்னு. பட் அதெல்லாம் சில இடங்கள்ல வந்து குறையிறது, நமக்கு தான் வந்து அது பின்னடைவு. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நேர்மை தான் சிறந்த கொள்கை. நம்ம வியாபாரத்துல நேர்மையை கடைபிடிக்கணும். நம்ம வந்து அடுத்தது நம்ம எண்ணங்கள் வந்து ரொம்ப தூய்மையா இருக்கணும். குட் பிகெட்ஸ் குட். நல்லது செஞ்சோம்னா நல்லதான் அல்லாஹ் கொடுக்க போறான். சோ நம்ம இதுல வந்து எந்த ட்ரிக்கும் தேவையில்லை நமக்கு. we have to be good and we will get good inshallah. இந்த வகையில் எனது
வாழ்த்துறை முடித்துக்கொண்டு உலமாக்கல் சிறப்பாக ஏற்பாடு பண்ணக்கூடிய இந்த முயற்சி, இந்த இனிஷியேட்டிவ் நல்ல வெற்றியை தர வேண்டும் என்று நான் அல்லாஹ்வை பிரார்த்தித்து முடிக்கிறேன். வாயிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.